ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ல மகளே சாங் ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவுக்கு எங்களுக்கு ரொம்ப மேசிவ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பட் இது நாங்கள் சொல்லி ஆகணும், ஃப்ரம் பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸோ தட் வி கேன் க்ரோ மோர். ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும், அதுவும் செகண்ட் வீடியோவிலே இவ்வளோ ஹிட் இருக்கும்ன்றது நாங்கள் நினச்சி பார்க்கல. ப்ரீவியஸாக நாங்கள் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் அதில் வந்து நான் வேறு ஒரு ஜேர்னர், அது வேறு ஒரு டெக்னிக்கல் ஓரியன்டு. அந்த அளவுக்கு ஒரு செகண்ட் வீடியோவில் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரம் கேரளாலாம் வந்து தளபதி வெறியர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதனாலேயே ஒரு சின்ன ட்ரிபியூட் ஃபார் தளபதி. ஏன்னா அவரோட லாஸ்ட் படம், லாஸ்ட் ஆல்பம்ன்றதுனால அவரோட சாங்ஸுக்கு ரியாக்ஷன் பண்ணலாமே, அப்படிதான் இந்த ஒரு சின்ன ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி அவருக்காக, தளபதி ஸ்பெஷலாக அவருக்காக மட்டும்தான். ஸோ இதில் என்னென்ன வீடியோஸ் இருக்கும்னா, செல்ல மகளே இப்போ பண்ணுறோம், அடுத்து தளபதி கச்சேரி, அந்த மாதிரி ஒவ்வொரு சாங். மெயின் விஷயம் என்னன்னா, நான் அந்த சாங்ஸ் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அண்ட் விஷுவல் பார்த்துருக்கேன். பட் இவங்க வந்து ஃபுல்லா விஷுவலா உட்காந்து அவங்க அந்த ட்ரீட்டை என்ஜாய் பண்ணல. அது இவங்க கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அண்ட் வியூவர்ஸ் கூட சேர்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா த்ரூ அவுட் ஃபுல் சாங்ஸ் அவங்க கேட்கல, நான் இஎம்ல உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அதனால இப்போ அந்த ரிவ்யூ பண்ணிடலாம். யா, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி வரவெல்லாமே ஒரு பிள்ளையானதே, சிறு 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 பண்ணாமே என்னை வாழ சொல்லுதே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நாளினாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே, என் செல்ல மகளே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே. ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதை கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே கதை வரைப்போம் நீயும் நானும், கேட்காமலே உனக்கென தர உயிர் இருக்குது. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, நெஞ்சில் குடியிருக்கும் நாளினாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே, என் செல்ல மகளே. கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்த
குடியிருக்கும் நான் இராத என்ன Yep. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபீலிங் ஃபேஸ்ல தான் இந்த பாட்டு வரும்னு நினைக்கிறேன்ல. கடைசியா ஒரு மாதிரி ரொம்ப சோகமா. இல்லை அவங்க ஏன்னா இப்போ நம்ம ஆப்வியஸ்லி ட்ரெய்லர் முன்னாடியே பார்த்துட்டோம். அவங்க பொண்ணு வளர்ந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்போ இது அவங்க சின்ன வயசுல நடந்தது. மேபி அந்த இன்பிட்வீன் ஸ்டோரியோட பிகினிங்லயோ இல்லைன்னா நடுவுலையோ வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் செம்மையா இருந்ததுல. ஆக்சுவலாக நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்டை ஃபுல்லாக அதுவும் இந்த அளவுக்கு கிளியராக கேட்டதுக்கப்புறம் அண்ட் விஷுவல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஃபாதர் ஒரு பொண்ணு ஒரு அப்பா ரிலேஷன்ஷிப்னாலே அது செமையான ரிலேஷன்ஷிப்பா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அப்புறம் தளபதியோட அந்த ஃபேஸ் ஆஃப் ஃபாதர்ஹுட் சொல்லுவாங்கள்ல, அந்த பாப்பா விளையாட வரும்போது அவருடைய அப்படின்னும் போது அது செம்மையாக இருந்துச்சு. அந்த எனக்கு ரொம்ப ரிலேட் ஆனது என்னன்னா, ரீசெண்டாக பொண்ணு கூட ரிலேட் ஆயிருக்கு. இன்னொரு சாங் ஒன்று கேட்போம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. அதுவும் செம்ம பாட்டு. அந்த சாங் தான் வந்து நாங்கள் கேட்போம், நானும் என் பொண்ணும். அவங்களுக்கு 3 months தான் ஆகுதா, அவங்கள தூங்க வைக்கும் போதெல்லாம் கேட்போம். இப்போ வந்து அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச சாங்கா இதுதான் இருக்கு. இதுதான் கேட்டுட்டு தூங்குறாங்க. இந்த டைம்ல தான் பசங்க என்ன கேட்குறாங்களோ அதை ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின். என்ன? ஸோ ஃபியூச்சர்ல நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணுவீங்களா உங்க பொண்ணு கூட? இப்பவே அப்படிதான் இருக்கும். இப்பவே அந்த பாண்டிங் எல்லாம் சொல்றாங்க. அந்த ரீக்ரியேஷன் வீடியோ போடுவோம், அது ஃபியூச்சர்ல பார்ப்போம். இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலாம். ஸோ அது நல்லா போடுவோம். எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆன சாங்கு. எனக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா, இது ஒரு ஹார்ட் டச்சிங் சாங்கா எனக்கு இருக்கு. பிகாஸ் ஆஃப் என்னோட பொண்ணோட ரிலேஷன்ஷிப்னால. ஆனா இன்னொரு சைட்லயும் இது ஒரு ஹார்ட் டச்சிங்கானது என்னன்னா, விஜய் தளபதி கடைசியா பாடின பாட்டா இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஃபீலிங்கா, ஹார்ட் ஃபீலிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு தளபதி மூவிலே பிடிச்ச மூவி என்னது? எனக்கு தளபதி மூவில ரொம்ப பிடிச்ச மூவின்னு பார்த்தானா கில்லி. கமர்ஷியலா வேற லெவல் செய்கையா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி எப்போ வேணா ரிப்பீட்டடா பார்க்கலாம்னா அந்த படம் கண்ண முடியும்னு சொல்லுவேன். எப்போ கேடிவில போட்டாலும் நானும் பார்ப்பேன். அது அந்த படம் வந்து நல்லா இருக்கும், கமர்ஷியலா செமையா இருக்கும். ஃபேன் மூமெண்ட், படம் ஃபுல்லா ஃபேன் மூமெண்ட்டு. பட் அதை தாண்டி தளபதி கிட்ட எனக்கு பிடிச்ச 2 மூவி இருக்கு. நான் அடிக்கடி வாட்ச் பண்ற மூவிஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வசீகராவும் சச்சினும். ஆமா, ரெண்டுமே வேற லெவல் காமெடி, ஃபன், லவ் எல்லாமே இருக்கும். அந்த அந்த ஆங்கிள் விஜய் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. அவர் அந்த அந்த ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமா, ஒரு மாதிரி ஒரு லவர் பாய் இதுல பாக்குறது எனக்கு என்ன தமிழே வரலையே ஆக்சுவலா அப்படின்ட்டு சூப்பர் ஃபன்னா இருக்கும். எனக்கு அந்த மூவி பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு வந்து பிரியமானவளே. டக்குனு ராபிட் ஃபயர் மாதிரி டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா எனக்கு பிரியமானவளே ரொம்ப பிடிக்கும். அதை தவிர்த்து வந்து ஜனநாயகன் லாஸ்ட் மூவி கண்டிப்பா பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாமா எப்படின்ட்டு? எனக்கு தெரிஞ்சு நல்ல மூவியா இருக்கும். ஏன்னா அந்த மேக்கிங் வந்து எப்படி இருந்தாலும் பார்ப்போம். ஸோ நல்ல மூவியா பாருங்க. இது கூட வந்து அடுத்த வீடியோஸும் நம்ம பேச போகிறோம். எதுக்கு இந்த வீடியோவில் நடுவில் நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் த்ரூ அவுட் வீடியோவாக வந்தேன்னா, இது சாங் நடுவில் வந்து அந்த ஃபீல் கட் ஆகிடும் அப்படின்ட்டு. நான் கூட அதுலேருந்து அதை பார்த்துருப்பீங்க, எடுத்தே இருக்க மாட்டாங்க, கண்ணை எடுத்துருக்க மாட்டாங்க. கண் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கும். ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் அதுல தான் இருக்கான். கேமரா பூரா அதுல திருப்புங்களா, அவனையே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்ல, நான் இது வந்து சொல்லி வச்சு பண்றதெல்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலா பார்த்தேன், உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுல வந்து அந்த ஆர்ட் ஒர்க்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் டீம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஃபுல் வீடியோல வந்து எப்படி இருக்கும், பயங்கரமா ஃபுல் வீடியோ சாங்ஸ். ஆனா மூவி ரிலீஸ் முன்னாடி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஏன்னா அதில் வந்து அந்த மூவியோட சீன்ஸ் வரும், அது ரிவீல் ஆகிடும்ன்றதுனால மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. பாட்டு எப்படி இருக்குன்றத. அப்புறம் உங்களுக்கு என்ன வேற என்ன வீடியோஸ் வேணும், தளபதி பற்றி வேற என்ன படம் இல்லைன்னா வேற என்ன இது வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் கொடுத்த மேசிவான சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்.
ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கும் தளபதி மூவியில் என்ன மூவி என்னுடைய ஃபேவரட் மூவி அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ஆசமான ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, until then bye.